Dear well-wisher of Anglo Spoken English Academy, Anglo Spoken English அகாடமியின் நல விரும்பிகளே, மை டியரிங் ஸ்டூடெண்ட்ஸ், என் அன்பான மாணவி தமிழினி 3 கேள்விகளை கேட்க போறாரு. அவங்க என்ன கேட்க போறாங்கன்னு கொஞ்சம் செவி கொடுத்து கேளுங்க. தமிழினி, ஆஸ்க் யுவர் क्वेश्चंस. Why should we speak in English? Why should we speak in English? நாம ஏன் இங்கிலீஷ்ல பேசணும்? Why should people enroll in English Anglo English Academy? Why should people enroll in Anglo Spoken English Academy? ஏன் மக்கள் ஆங்கிலோ ஸ்போக்கன் இங்கிலீஷ்ல சேரணும்? Why should professional men develop their English communication skill? Why should professional men, தொழில்முறை நிபுணர்கள், ஏன் தொழில்முறை நிபுணர்கள் ஆங்கில புலமையிலும் அவர்கள் குரலை ஆங்கில தோணியிலும் பயிற்சி செய்து கொள்ள வேண்டும், அதை விருத்தியாம்சம் செய்து கொள்ள வேண்டும்? இது கேள்வி. பொதுவாகவே ஸ்பீக்கிங் இங்கிலீஷ் இஸ் எக்ஸ்டென்சிவ்லி used in business, industries, government, research also and final education. இவ்வளவு துறைகளில் ஆங்கிலம் பரவலாக பயன்படுத்தப்படுகிறது. It's also instrument of intellectual discussion and social interactions among the members of the educated people. Do you know? தெரியுமா உங்களுக்கு யாரு? The great British statesman Sir Mr. Gladstone. ஒரு பிரிட்டிஷே ஆங்கில துறவி அழகா சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு? The great British statesman Saint Mr. Gladstone had aptly remarked here, many professional men now in obscurity might have risen for seeing enough to train his own voice. அதாவது பெரும்பாலான கண்ணுக்கு தெரியாத திறமை வாய்ந்த தொழில்முறை நிபுணர்கள் இன்னமும் வெளிச்சத்துக்கு வராம இருட்டிலே இருக்காங்க. என்ன காரணம்னாக்க அவர்கள் குரலையும் ஆங்கில புலமையும் வளர்த்து கொள்ளாமல் விட்டதுனாலதான் பெரிய பெரிய பிசினஸ் மேக்னட்ஸ் அண்ட் ஆண்டர்பிரினர்ஸ் ஆர் இன் டார்க் ரூம். வெளியே தெரியல. ஒண்ணுமே தெரியாத மக்கள் when they have highly slightly fluency in English இருந்தவங்கலாம் they came to the light, வெளிச்சத்துக்கு வந்துட்டாங்க. ஆனா இவங்களை விட பிசினஸ் மேக்னட்ஸ் அண்ட் ஆண்டர்பிரினர்ஸ் அவர்கள் குரலை ஆங்கிலத்தில் பதிவு செய்யாததாலும் ஆங்கிலத்தில் தெளிவாக விருத்தியாம்சத்தை பெற முடியாததாலும் அவர்கள் இன்னும் they are in dark, வெளிச்சத்துக்கு வரல. இது சொன்னது யாரு? The great British statesman Sir Mr. Gladstone. அதனால சொல்றேன், dear friends, கூச்சப்படாதீங்க. ப்ளீஸ் give your fear and sign. அதாவது இங்கிலீஷ் பேசுறதுக்கு நீங்க you should be very strong in grammar அப்படிங்கிற தாட்ஸை விட்டுருங்க. மோட்டிவேஷனல் கேட்டுத்தான் இங்கிலீஷ் பேச நினைக்கிறத விடுங்க. டிசிப்ளின் மேனரிசம் will be enough. டெய்லி 15 or 20 minutes இங்கிலீஷ் பேசுறதுக்கு சின்செல்வாவுடைய குளோபல் ஃபார்முலா. அது என்ன சார் குளோபல் ஃபார்முலானா, மதர் டங் வைப்ரேஷனை அதர் டங் வைப்ரேஷனுக்கு கொண்டுட்டு போயிட்டீங்கன்னாவே எந்த மொழியையும் நீங்கள் குறுகிய கால இடைவெளியில் கற்றுக்கொள்ள முடியும். அதற்குத்தான் புதுக்கோட்டை ஆங்கிலோ ஸ்போக்கன் இங்கிலீஷ் அகாடமி 40 ஆண்டு கால என்னுடைய பணி. எத்தனை வருஷம்? 40 years எக்ஸ்பீரியன்ஸ்டு மாஸ்டர் சின்செல்வா ஏகப்பட்ட பேருக்கு என்ன பண்ணிட்டு இருக்கேன்? இருட்டில் இருந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துகிட்டு இருக்கேன். பெரிய பெரிய ஆண்டர்பிரினர்ஸ் சர்வீஸாக தான் நான் மாஸ்டர் மைண்டுகளை மாஸ்டர் மைண்டாக கொண்டு வந்துகிட்டு இருக்கேன். புரியுதுங்களா? அதனால சொல்றேன், தயவு செய்து உள்ளெல்லாம் வெளியே வாங்க, ஆங்கிலோவில் சேருங்க. உங்களுடைய ஆங்கில புலமையும் திறமையையும் வளர்த்து விட்டு உங்களை மிகப்பெரிய தொழில்முறை நிபுணராக வெளி உலகத்திற்கு பறைசாட்டக்கூடிய திறனை வளர்த்துக் கொள்வதற்கு ப்ளீஸ் கம் டு என்ரோல் இன் ஆங்கிலோ. வந்து ஆங்கிலோ புக் வாங்க, என்ரோல் பண்ணுங்க, கலக்கலா இங்கிலீஷ் பேசுங்க. இந்த உலகத்தில் சாதிக்க பிறந்தவன் ஆங்கிலத்தில் வெளுத்து கட்ட வேண்டும். அதற்கான
குளோபல் ஃபார்முலா சார்ட்டோட உங்களுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எங்க சார் இருக்கு? இட் இஸ் லொக்கேட்டட் இன் ஈஸ்ட் மெயின் ஸ்ட்ரீட் புதுக்கோட்டை, கீழராஜ வீதியில், கீழே சங்கீதா மொபைல், பக்கத்தில் எஸ்ஆர் ஃப்ரூட் ஸ்டால், இங்கிட்டு இந்த பக்கத்து பூரணி அந்த மொபைல் கடை. இது மாதிரி லொக்கேஷனில் மெயின் ஸ்ட்ரீட்டில் இருக்குங்க. நம்பரை குறிச்சிக்க மறக்காதீங்க. 7070 105 105 6868 019. இதுதான் நம்முடைய நம்பரு. சைபர் 19 நம்பரு 70 105 68 019. ஃபேமிலிமார்கள், குடும்ப பெண்கள் வரலாம், பெரியவங்க வரலாம், பிஸ்னஸ் மேன் வரலாம், பிஸ்னஸ் மேக்னட் வரலாம். ஏன் குழந்தைங்க மைக்கை பிடிச்சிக்கிட்டு பேசணும்னு நினைச்சிச்சுன்னா இங்கே வரலாம். எல்லாருக்குமே இங்கே அட்மிஷன் உண்டு. என்ரோல் பண்ணிக்கிறோம் நாங்கள். வந்து ஜாயின் பண்ணுங்க. மறக்காதீங்க, அனைவருக்கும் ஆங்கிலம். சும்மா பேனா பேப்பர்லாம் கிடையாது. சின்செல்வாட்டை எதை கொடுத்தாலும் வெற்றி பெற்ற மனிதர் எல்லாம் புத்திசாலி இல்லை, புத்தியுள்ள மனிதர் எல்லாம் வெற்றி காண்பதில்லை, வெற்றி காண்பதில்லை. இந்த வரிகளை கூட ஆங்கிலத்தில், அதாவது டங் கன்வர்ஷனல் மெத்தட்ல தமிழ் பாட்டை இங்கிலீஷா மாற்றக்கூடிய உன்னதமான அறிவாற்றலை என்னுடைய குளோபல் ஃபார்முலா டிரான்சாக்ஷன் மூலமாக பயிற்சி கொடுக்குறேன். அனைவரும் வாருங்கள். மறக்காதீங்க, புதுக்கோட்டை ஆங்கிலோ ஸ்போக்கன் இங்கிலீஷ். குட் டே.